கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேக்கம்பட்டி பகுதியில் விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் செங்கல் உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது ஏற்கனவே இந்த திட்டம் எப்படின்னா, இடையில நான் உங்களுக்கு சொன்னால் பொருத்தமாக இருக்குன்னு தான் உங்களை மறித்து பேசுகிறேன். இது மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம அத்திக்கடை அவனாசி திட்டத்தை அனுப்பணும், நிராகரிச்சிட்டாங்க. இதில் வனத்துறையிலிருந்து வர்றது டவர் அமைக்க வேணும், தொட்டிப்பாலம் 4 கிலோமீட்டர் போடணும். அதனால தான் நம்ம ஒரு மாற்று திட்டமாக நம்ம அமைக்கிறதுக்கு வகுத்து 2ஆக பிரித்தோம். ஒன்று நம்முடைய பவானி பக்கத்திலிருந்து தண்ணி எடுத்து நீரேற்று மூலம், இன்னொன்று இங்கே மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அதிலிருந்து நீரேற்றி நீங்கள் சொன்னீங்களே அந்த மேட்டுப்பாளையம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த ஏரி குளங்கள் இருக்குதோ அந்த பகுதியில் நிரப்புவதற்காக 2ஆம் கட்டம் அதையும் ஏற்பாடு செய்து விரிவான திட்ட அறிக்கை அதுவும் தயாரி செய்யப்பட்டு அதற்கு தேவையான எவ்வளவு நிதி என்பதையும் கணக்கிடப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. அதனால தான் முடியல, வேற ஒன்றும் கிடையாது. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த பிறகு அத்திக்கடை அவனாசி திட்டம் உங்களுடைய மனம் குளிகின்ற அளவுக்கு, நீங்கள் எப்படி ஒரு 3000 ஏக்கர் விட்டு 3000 ஏக்கர் இல்லை, 1 ஏக்கர் கூட பாசனம் பெறுகின்ற, 1 ஏக்கர் கூட விடாமல் பாசனம் பெறுகின்ற அளவிற்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி செயல்படுத்தப்படும். அதற்குள்ள நடவடிக்கை நான் முதலமைச்சராக இருக்கும் போதே எடுக்கப்பட்டு விட்டன. ஆனால் சர்வே பண்ணுவது சற்று காலதாமதம் மட்டுமல்ல, அருமை சகோதரர் தொண்டாமுத்து வரைக்கும் கொண்டு போகணுட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் கவண்டம்பாளையத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, ஆத்தோரம் இருக்கிறவங்களே அந்த தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கு விரிவுபடுத்தினாங்க. எல்லாவற்றையும் கணக்கிலே கொண்டு சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டத்தை நாங்கள் தயாரித்தோம். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் கைவிட்டுட்டது. எப்பொழுதும் அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயியுடைய அரசாங்கம் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். நான் தலைவர் அவர்கள் பேசியது பின்னால கருத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. என்னுடைய கோரிக்கை சிறிய அளவில் இருந்தது, ஆனால் உங்களுடைய பதில் மிக நீண்ட பதிலாக இருந்தது. நாங்கள் கேட்பதெல்லாம் கீழே காளிங்கராயிலிருந்து இங்கே மேட்டுப்பாளையம் வந்தால் மேட்டுப்பாளையத்துக்கு தண்ணி கிடைக்காது. ஆகவே தான் நாங்கள் ஐயா இதில் ஒரு சின்ன நீங்கள் இந்த பகுதியில் இல்லை, அங்கே குண்டாறுன்னு ஒரு ஆறு இருக்குது, அந்த